எங்க அப்பா சொல்லுவாரு என்ட்ட, "டேய் ஊருக்கு லீவுக்கு வருவேன்." அப்ப எங்க அப்பா சொல்லுவாரு, "டேய் மூக்கு சிவந்துருச்சு, முகத்துல பரு வந்துருச்சு. எவளையாவது காதலிச்சேன், கைய புடிச்சுட்டு வீட்டுக்கு கொண்டு வந்து உன் கைய வெட்டிருவேன். ஒழுங்கா போய் படிச்சோமா வந்தோமாட்ருக்கணும். நான் சொல்ற பிள்ளைய தான்டா கட்டணும். சொந்தக்கார பிள்ளை." எனக்கு என் மிஸ்ஸஸ் சொந்தக்காரவங்க. ஆ. அப்படின்னு சொல்லி அரட்டி வச்சிருப்பாரு. நான் இதுக்கு பயந்துகிட்டு யாரையும் பேசவே மாட்டேன். ஆனா அவங்க சிரிப்பாங்க, பேசுவாங்க. ஆ. அம் ஏன்னா அது அந்த அந்த வயசு வந்து காதல் பண்ற வயசு கிடையாது. அது சும்மா ஒரு முகப்பார்வை. ம். அவங்க சிரிச்சா நம்ம சிரிக்க போறோம். அவங்க வீட்ல ஏதாவது கேசரி கிண்டு கொண்டு வந்து குடுத்தா சாப்பிடுவேன். இந்த ஆட்டோகிராஃப்ல என்னைய பத்தி எழுதி குடுப்பாங்க. ஒருத்தவங்கலாம் எழுதி குடுத்துருந்தாங்க. அதாவது "முத்தமிழை எழுத வந்தேன், முருகனையே எழுதுகிறேன். ம். பிராக்கெட்ல கந்தனையே கந்தசாமியே. 1000 பார்வையில் உங்கள் பார்வை நான் அறிவேன். இப்பூவுலகில் மயங்காதவளும் உண்டோ? உங்கள் பார்வையும், உங்கள் தாளத்தையும், இசையையும் கேட்டு கண்டு மகிழ்ந்து. எங்கிருந்த போதும் உங்களை மறக்க முடியுமா? இப்படிக்கு உங்கள் அன்புள்ள." அப்படின்னு ஒரு பேர் போட்டு குடுத்தாங்க. ஆ. பாரேன். சூப்பர் சார். ஆ. சோ அந்த மாதிரி நெறைய பேர் வந்து உங்கள காதல் பண்ணியிருக்காங்க. ஆனா உங்களுக்கு பெருசா இல்ல வந்து அது அதுல பேரு காதல்ன்னு சொல்ல முடியாது. அது வந்து நம்ம ஒரு சக மாணவனா, ஒரு பிரியமானவனா, ஒரு நண்பனா, அதுல இருக்கிற ஒரு பிரியம் தான்.